ஹலோ வெல்கம்வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில்லைங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா கேடுகட்ட நாயை என்னவும் என் பொண்டாட்டியும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து அந்த ராஜேஸ்வரி வந்து உன்னை வந்து அமுச்சு வச்சிருக்காளா? அவளுக்கு என்ன கொழுப்பு இருக்கணும், என்ன திமிரு இருக்கணும், என்ன எகத்தாளம் இருக்கணும், அவளுக்கு வந்து வச்சிருக்கண்டா வேட்டு. ஏன்டா நாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு வச்சு பொழந்து கட்டிட்டாருங்க ருத்ரனை வந்து. அடா பாவி டேய் ருத்ரா, நீ வந்து மாட்டினியா பார்க்கறதுக்கு நல்லா வந்து சொம்பு நக்கி மாதிரி இருந்தனு. நீ என்னென்ன வேலை வந்து பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து வச்சிருக்கியா? ராஜேஸ்வரி பாஸா? அவள் என்னடா உனக்கு வந்து அப்படியாப்பட்ட பாஸு? என்ன அவள் வந்து கோடிக்கணக்கில் வந்து உனக்கு வந்து சொத்துக்களை வந்து கொடுத்துருந்தாளா? என்ன வந்து கொடுத்துருந்தா அவள் வந்து உனக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக வந்து திட்டி தீர்த்து அடி கூட வந்து போட்டாச்சுங்க. மண்டை மேலே வந்து போட்டு அடி வச்சு வெளுத்து வாங்கிட்டாரு. உடனே நம்ம மல்லி எடுத்துட்டு, எதுக்கு அங்கே டிரைவரை போட்டு அடிக்கிறீங்க? அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு நக்கி மாதிரி இருக்கான், அவனை போட்டு வந்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வந்து என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்கும். மல்லி நீ வந்து சைலண்ட்டாக இரு மல்லி, இவனெல்லாம் வந்து உயிரோட விடுறேன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து இது நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை வந்து பாரு, யார் நம்பர் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாரு, இது வந்து யார் நம்பருன்னு வந்து உனக்கு வந்து தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கேட்குறாங்க. அப்படி உடனே வந்து காமிச்சதும் என்னது, ராஜேஸ்வரி பாஸா? என்னங்க சொல்கிறீங்க? இவன் வந்து நம்மளை வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்து வந்திருக்கானா? அப்போ என்ன வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து அவள் வந்து ஐடியா கொடுத்து வச்சிருக்காளா? அவளுக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? நான் தான் வந்து அப்போவே வந்து சொன்னேன்ல, இந்த ஆளை பார்த்தாலே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னலாம் வந்து நான் வந்து சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அப்பயே வந்து சொன்னது வந்து கரெக்டாக தான் போச்சு மல்லி. நான் தான் வந்து ஏதோ வந்து தெரியாமல் வந்து புரியாமல் வந்து உன்னை வந்து தப்பாக வந்து நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியோ ஒன்று இப்பயாச்சும் வந்து உண்மை வந்து வெளியே வந்ததே, அந்த உண்மையை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து எதுக்காக இவனை வந்து அட்டாக் பண்ணுறோங்க அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து அந்த ராஜேஸ்வரியோடைய இதை வந்து நம்ம வந்து திட்டங்களை எல்லாத்தையுமே வந்து உடைக்கணும். இவனை வச்சு ராஜேஸ்வரியை வந்து எப்படி வந்து பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பண்ணுறேன் பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஆட்டத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. என்ன வந்து பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மல்லியை வந்து மேடம் வந்து நான் வந்து போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நீ வந்து சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டிரைவர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறாங்க. உடனே வந்து நம்பர் ருத்ரனும் இருந்துட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு வந்து ஃபோன் அடிச்சு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு விட்டேன் மேடம், அப்படியே அசால்ட்டாக வந்து முடிச்சு விட்டேன் மேடம். நம்மக்கிட்ட கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்கெட்சு போட்டால் மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து மொத்தமாக வந்து முடிச்சுட்டு மேடம், நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் வந்து கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் வந்து நம்ம கையில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ வந்து ஒரு விஷயத்த வந்து பயங்கரமாக வந்து முடிச்சிட்டுன்ற மாதிரி வந்து அப்படியே வந்து சீனை போட்டுக்கிட்டு வந்து பேசினாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல வந்து மல்லி வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியோ ரஞ்சிதாவோ யாரோ ஒருத்தர் வந்து திக்குள் முக்குளான ஒரு கேள்வியை வந்து கேட்டால், இவன் ருத்ரன் வந்து என்ன பண்ணுவான், அதெல்லாம் வந்து தேவையில்ல மேடம், ஃபோட்டோலாம் வந்து தேவையில்லாமல் வந்து இது நான் பேசின மாதிரி வந்து எனக்கு வந்து காசை வந்து அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ருத்ரன் வந்து அவங்கக்கிட்டேருந்து வந்து காசை வந்து ஆட்டியை போட்டுக்கிட்டு அழகாக நைஸாக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறதுக்கு வந்து பிளானை வந்து போட்டாருங்க. எனக்கு இந்த வேலையும் தேவையில்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ருத்ரன் வந்து எப்படியோ வந்து அந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி கிட்டேருந்து வந்து பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு அந்த ஃபோனை வந்து தலையை சுற்றி வந்து விசாட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டாருங்க. எப்படியோ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து போட்டி தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து லம்பாக வந்து அடிச்சுக்கிட்டு வந்து போயிட்டார். சரி ஓகே. ஆனால் மல்லி வந்து உயிரோடு இருக்கிறது வந்து தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ராஜேஸ்வரிக்கு, அவ்வளோதான் அள்ளு விட்டுரும். எப்படியோ வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளிட்டோம், நமக்கு இருந்த எதிரி மொத்தமாக வந்து முடிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் வந்து உண்மையாக வந்து தெரிய வருது, மல்லி வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ருத்ரனுக்கு வந்து ஃபோனு மேலே ஃபோன் அடிப்பாங்க. நம்ம ருத்ரன் தான் வந்து சொம்பு நக்கி தான் வந்து எங்கேயோ வந்து ஃபோனை தூக்கி போட்டு தலையை சுற்றி ஃபோனை வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கிடைப்பார் சொம்பு நக்கி? கண்டிப்பாக வந்து கிடைக்க மாட்டார். எப்படியுமே வந்து எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து போய் பதுங்கிட்டு இருப்பார். என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து மாட்டுவார். அன்றைக்கி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டு வைப்பாங்க. ராஜேஸ்வரி வந்துட்டு சொன்ன வேலையை வந்து உருப்படியாக வந்து ஒரு வேலையும் வந்து நமக்காக வந்து யாரும் வந்து செய்ய மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர காசுகளை வந்து இறச்சிக்கிட்டே தான் இருக்கணும்.
அந்த காசை வச்சு பிஸ்னஸ் வந்து பண்ணால் கூட வந்து பரவாயில்ல. ஆனால் மல்லியை வந்து போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு வந்து காசை வந்து வாரி வந்து இறைச்சிட்ருக்க, நீ வந்து இப்படியே தான் வந்து நாசமாக போவ, கடைசி வரையும் வந்து உருப்பட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பப்பா சி யூ டாடா.